கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்கிறவர். இன்றைக்கும் நன்மையான காரியங்களை, நம்பிக்கையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் உயிருள்ளவராக, ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து இந்த நாளில் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியங்களை பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த ஆயத்தமாய் கொள்ளுங்கள். எரேமியா 17 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படி இருக்கு. Jeremiah 17:8 says, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒருவனுடைய வாழ்க்கைய ஒரு மரத்திற்கு ஒப்பாக மரத்தோட கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இது. இந்த வசனத்துல ஒரு 4 விதமான காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது யாருக்கு நேரிடும், யாருக்கு நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கர்த்தரை தனக்கு நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த நம்பிக்கையுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தான் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கையோடு அவரை தான் உங்களுடைய முழு வாழ்க்கைக்கும் நம்பிக்கையாக நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும்ன்றது தான் இந்த 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் ஒரு மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரம் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட மரமாக இருக்கும், எப்படிப்பட்ட செழிப்பு அந்த மரத்துக்கு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிக்சரோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறது. அந்த மரத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட மரத்தை போல இருக்கும். அதனுடைய வேர்கள் கால்வாய் ஓரமாய் பரவுகிறதாக இருக்கும். ஒரு நதி அருகே, ஒரு கால்வாய் அருகே, ஒரு தண்ணீர் அண்டையில் ஒரு மரத்தை நட்டினீங்கன்னா அதனுடைய வேரெல்லாம் எதை நோக்கி பயணிக்கும், எதை நோக்கி வளரும் அப்படின்னா, அந்த தண்ணீர் ஊற்றண்டை நோக்கி அவருடைய வேர்கள்லாம் பரவும். ஒரு தண்ணீர் இல்லாத இடத்துல வளர்கிற மரத்திற்கும் தண்ணீர் பக்கத்தில் இருக்கிற வளர்கிற மரத்திற்கும் வித்தியாசத்தை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். அதனுடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக போகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேர்லேருந்து வருகிற அந்த ஸ்ட்ரென்த்தை தான் அந்த மரம் பயன்படுத்தி கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தன்மை அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கும். காலங்கள் மாறும் பொழுது, உஷ்ணம் வரும் பொழுது, வெப்பம் வரும் பொழுது, சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது கூட அதெல்லாம் வருகிறது என்பதை காணாமல் அது இலை பச்சையாக இருக்கிற தன்மையை கொண்டதாக இருக்கும். ஏனென்றால் அந்த மரம் நாட்டப்பட்டிருக்கிற இடம் ஒரு தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. ஒருவேளை அந்த சீசன் ரொம்ப ட்ரை சீசன், ரொம்ப சூடான சீசனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய இலை பச்சையாக தான் இருக்குன்றது அதற்கு ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் பக்கத்தில் ஓடுகிறது நதி, தண்ணீராக இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அந்த மரத்தை பொறுத்தளவில் மழை பெய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் அதனுடைய சோர்ஸ், அதனுடைய ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருதுன்னா, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த தண்ணீர், அந்த நதியிலிருந்து அது ஸ்ட்ரென்த் எடுத்துக்கொள்கிறது. அதனால் மழை இல்லைனாலும் பரவாயில்ல, தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கிற ஒரு தன்மையை பெற்று இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற பாக்கியமான மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனையும் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம். மழை பெய்தாலும் பிரச்சனை இல்லை, வருமானம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு விரோதமாக ஆட்கள் எழும்பினாலும் பிரச்சனை கிடையாது, உஷ்ணம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரை சீசனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செழிப்பாக நன்மையினால் நிறைந்திருக்கிற தன்மையை பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது அப்படின்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தைரியத்தினாலும் உற்சாகத்தினாலும் உங்களை நிறைத்து கொண்டு மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வறட்சி இல்லாமல் செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவார். இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலனளிக்கிறது நீங்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறதுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துங்க.